பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடி பஞ்சாபிலும், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் இமாச்சல பிரதேசத்திலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் காரசாரமாக பேசியுள்ளனர். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நரேந்திர மோடி பஞ்சாபில் உள்ள லூதியானா நகரில் ஞாயிறன்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசினார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே இந்தியாதான் என்றும், ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் எல்லா மாநிலத்தின் மீதும் உரிமை இருப்பதாகவும் கூறினார். குஜராத்தின் கட்ச் மண்டலத்தில் வசித்து வரும் சீக்கிய விவசாயிகள் ஒருபோதும் குஜராத்தை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்று மோடி உறுதி கூறினார். பஞ்சாபில் அகாலி தளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடந்து வருவதை தனது பேச்சில் குறிப்பிட்ட மோடி, இந்த கூட்டணி சீக்கிய இந்து மதத்தின் ஒற்றுமைக்கு ஒரு உதாரணம் என்றார். காங்கிரஸ் என்றாலே இப்போது ஊழல் என்று அர்த்தமாகி போனது என்று சாடிய மோடி, ஏ என்றால் ஆதர்ஷ், பி என்றால் போஃபஸ், சி என்றால் கோல்கேட் எனப்படும் நிலக்கரி ஊழல் என்று மத்திய அரசில் நடந்த ஊழல்களை பட்டியலிட்டார். தான் பிரதமரானால் அரசு கஜானா கொள்ளை போகாமல் காப்பேன் என்றும், ஏழைகளின் வரிப்பணத்தை அவர்களின் முன்னேற்றத்துக்கே பயன்படுத்துவேன் என்றும் மோடி உறுதி கூறினார். இமாச்சல பிரதேசம் டேராடூனில் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், ஊழல் விவகாரத்தில் பாரதிய ஜனதா இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். ஒரு பக்கம் ஊழலை எதிர்த்து போராடுவதாக கூறிக்கொண்டு, இன்னொரு பக்கம் ஊழல்வாதி எடியூரப்பாவுடன் மோடி கைகோர்த்து செயல்படுவதாகவும் சாடினார். உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்திய காங்கிரஸை போல ஏழைகளின் நலனை காப்பதில் பாரதிய ஜனதாவுக்கு அக்கறை இருந்ததில்லை என்றும், ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதுதான் பாரதிய ஜனதா தலைவர்களின் ஒரே இலக்கு என்றும், அதற்காக எந்த எல்லைக்கு செல்லவும் பாரதிய ஜனதா தலைவர்கள் தயங்க மாட்டார்கள் என்றும் சாடினார். மத கலவரத்தை தூண்டவும் தயங்க மாட்டார்கள் என்றும் ராகுல் ஆவேசமாக பேசினார். கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் போன் புரட்சியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியதாக பாரதிய ஜனதா கட்சியினர் பொய் புழுகுவதாகவும் கூறிய ராகுல், தனது தந்தை ராஜீவ் பிரதமராக இருந்த காலத்திலேயே கம்ப்யூட்டர் புரட்சி துவங்கிவிட்டதாக சுட்டிக்காட்டினார்.